அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் அநேகர் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. குறிப்பாக சனாதனத்தை பற்றியும் ஊடகத்தை ஏன் அப்படி கண்டிப்பாக சந்திச்சே ஆகணுமா அப்படிங்கிறத பற்றியும் 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 2க்கும் என்னுடைய பதில் நான் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கேள்விகள் அநேகருக்கு இருக்கலாம். ஸோ அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். சனாதனம் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ சமீபமாக நடிகர் அர்ஜுன் அவர்கள் சொன்னார்கள், சனாதனம் என்பது அது நற்போதனைகளை போதிக்கக்கூடியதான் சனாதனம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது அப்படி கிடையாது. சனாதனம் என்று சொன்னால் அது நித்தியமானவை, அது என்றும் மாறாதவை அப்படின்னு சொல்லுது. எது நித்தியமானவை எது மாறாததுன்னு சொன்னால், இங்கே வர்ணாசிரமத்தின்படி 4 வகையாக 4 பிரிவுகளாக மக்களை பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது அவருடைய அந்த வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ இப்படி பிறப்பால் ஒருத்தனை உயர்வு தாழ்வாக கற்பிக்கிற அந்த அந்த தர்மம் என்பது அது அவர்கள் தர்மம் என்கிறார்கள். ஆக்சுவலி அது அதர்மம். அப்படிப்பட்டது என்றும் மாறாதவை என்று சொல்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு உரிமைப்பட்ட ஒரு வாகனம் இருக்கிறது அல்லது உங்களுடைய வீடு இருக்கிறதுன்னு வச்சுக்கோ. இந்த உங்களுக்கு உரிமைப்பட்ட இந்த வீட்டை வேறு ஒரு நபர் அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதை பிடுங்கிட்டாங்க. இப்போது நீங்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா, இல்லைனா அதற்காக நீங்கள் சண்டை போடுவீங்களா? நிச்சயமாகவே யாருமே அமைதியாக கடந்து போக மாட்டோம். அவங்க தன்னுடைய அந்த உரிமைப்பட்ட தனக்கான அதை அவர்கள் போராடி பெற்றுக்கொள்ள சண்டையிடுவார்கள். இது என்னுடைய வீடு, இதை எப்படி நீ ஆக்கிரமிக்கலாம், எப்படி நீ என்னிடமிருந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டு அவனுடைய உரிமைகளை, அவனுடைய உரிமைப்பட்ட அந்த அதை மீண்டும் பெறுவது தான் இந்த உரிமைக்கான சண்டை. இந்த சனாதனம் என்பது மனிதர்களுடைய அநேக உரிமைகளை அது பிடுங்கி வைத்திருக்கிறது. நீ சூத்திரனாயிருக்கிறாய், நீ தாழ்த்தப்பட்டவனாயிருக்கிறாய், அதனால் உனக்கு இதெல்லாம் இந்த உரிமையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி மனிதர்களை அது சில மனிதர்களை புறம் தள்ளுகிறது, சிலரை அது ஏற்றுக்கொள்கிறது. ஸோ சனாதனம் என்பது அப்படித்தான், நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது. என்னுடைய உரிமையை பறிக்கும்போது அதை எப்படி நான் வேடிக்கை பார்ப்பேன்? அப்போ அதுக்காக நான் சண்டை போடத்தான் செய்வேன். சண்டை போடும்போது நீ அமைதியாரு, சண்டை போடாத, எல்லாருமே அமைதியாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. எல்லோரும் அமைதியாக இருக்கலாம், ஆனால் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என்னுடைய உரிமை, என்னுடைய மக்களுக்கான உரிமைகளை நான் தானே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நான் தானே போராடுவேன். ஸோ அதற்காகத்தான் நாம் சனாதனத்தை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது நிறைய பேருக்கு தெரியல. இங்கே எவன் ஒருவன் பாதிக்கப்படுகிறானோ அந்த பாதிக்கப்படுறவன் தான் அவனுக்காக பேசுவான். பாதிக்கப்படாதவன் பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையை அறிந்து பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒழிய, அதில் பெருவாரியான மக்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் நான் ஏன் பேசணும், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போயிடறாங்க. எவன் ஒருவன் பசியையும் வலியையும் தாங்கி வருகிறானோ அவனுக்கு அதனுடைய வேதனை தெரியும். ஸோ வேறு ஒரு நபர் பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னா, இவன் முன்னாடி அந்த இதில் பாதிக்கப்பட்டிருந்திருக்கான், அப்படி அனுபவத்தில் கடந்து வந்திருந்தான்னா அந்த அனுபவத்தின் மூலமாக அப்படிப்பட்ட இருக்கிற நபர்களுக்கு அவன் உதவி செய்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த வலி வேதனை தெரியுது. ஆனால் அதில் கடந்து வராத நபர்கள் அதை பற்றி புரிதலே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சனாதனம் எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லை, அது நல்ல போதனை அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. நம்பர் 2, அதான் என்னென்னா, இப்போது தமிழக வெற்றி கழக விஜய் அரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஊடகத்தையே இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலை. ஸோ ஊடகத்தை சந்திப்பது அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற கேள்விக்கு என்னுடைய பதில், ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தின் தலைவன் ஒருவர் இருக்கிறார். இந்த குடும்பத் தலைவன் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவர் பொறுப்பானவராக இருக்கிறார், அவங்கள லீட் பண்ணுறாரு. ஸோ அவங்க தேவைகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக அவர் சந்திக்கிறார். இப்போ அவங்க மனைவி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்காங்க, அடுத்த மாதம் எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க, எனக்கு அடுத்த மாதம் பள்ளிக்கூடத்தில் சுற்றுலா கூப்பிட்டு போகிறாங்க,
இல்லைனா பள்ளிக்கூடத்தில் வந்து இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அடுத்த மாதம் வேண்டும் என்று சொல்லி இந்த மாதத்தில் அந்த பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைக்கும்போது இந்த அப்பா அமைதியாகவே கடந்து போகிறாரு. எந்த கோரிக்கையும் காதில் வாங்காமல் அமைதியாகவே கடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிள்ளைங்க அவருடைய மனைவி அவங்க என்ன பண்ணுவாங்க? கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமாகவே அவர்கிட்ட கோவப்படுவாங்க. ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்கள். ஒன்று தருவேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லுவீங்க. அது முடியும்னு சொல்லுங்கள், முடியாதுன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாங்கள் கடந்து சொல்லுவோம்ல. ஒன்று வந்து நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த என்ன பண்ணலாமோ அதை நோக்கி கடந்து போகலாம். இல்லை நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அப்படின்னு அந்த குடும்ப தலைவனிடம் அந்த அவருடைய மனைவி பிள்ளைகள் வந்து எதிர்பார்ப்பார்கள். அப்பா நீங்கள் பேசுங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்கல்ல. இதுதான் அவங்க அப்பா வாயை திறந்து பேசுறது இருக்குல்ல, அதுதான் ஒரு முதல்வர் வந்து ஒரு ஊடகத்தை சந்தித்து பேசும்போது மக்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். இதெல்லாம் செய்வேன், செய்ய மாட்டேன், இது முடியும், முடியாது, இதுக்காக காத்திருங்க, இதுக்காக காத்திருக்க வேண்டாம், இதை எதிர்பாருங்க, இதை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்று கிடைக்காத ஒன்றுக்காக வருடக்கணக்கில் காத்திருந்துட்டு பின்பு ஏமாற்றம் அடையும் போது அது மிகப்பெரிய ஒரு வலியையும் வேதனையும் கொடுக்கும். எதுவாக இருந்தால் அது சொல்லும்போது இதுதான் என்னுடைய நிலை, நான் இதை செய்வேன், இதை செய்ய முடியாது, இதற்காக நான் முயற்சி பண்ணுவேன், இதை முயற்சி பண்ண முடியாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணும்ல. ஸோ இதை செய்வது தான் ஊடக சந்திப்பு. ஸோ இந்த ஊடக சந்திப்பு வந்து ஊடகம் என்பது மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஆட்சியாளருக்குமான இடையே இருக்கிற ஒரு பாலம் தான் இந்த ஊடகம். ஸோ அந்த ஊடகத்தை வந்து ஆட்சியாளர்கள் சந்திக்க வேண்டும். ஸோ இந்த சனாதனத்தை பற்றியும் ஊடகத்தை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பெனி ஜான். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.